ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் நம்ம செய்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறு வயதில் முதல் நாம் கடைபிடித்தாலோ, ஆண்டவரிடத்திலே ஒரு வாலிபன் வந்தான். ஆண்டவரே, போதகரே, நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு வாலிபர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிப்பாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு ஒரு ஆண்டவர் மறுமொழியாய் சொல்லுகிறார். உடனே அந்த வாலிபர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன். எவ்வளவு நாளா கடைபிடிக்கிறாரா? சிறு வயதில் இருந்து வாலிப பிரயாயம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறார். அப்போ ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விடுவேனான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் நலம், ஆனாலும் இன்னொரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது மாத்திரமல்ல, அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் தன்னுடைய ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து தன்னுடைய ஆவியை அவன் எளிமையாய் மாற்றுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த மனிதனுக்கே கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திலே முதல் பலனை கொடுப்பார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருடைய ராஜ்யம் அவர்களுடையது.